முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா 2 புல்லு கட்டு. அது அந்த காளை கிட்ட காட்டான். காளை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லு கட்ட சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது. பக்கத்துல இருந்த ஒரு வயல்வெளியில அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசுன பேச்சு அப்படி. வாய் இருக்கின்றதுக்காக நக்குடமா நையாண்டியமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது? தலைய குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வந்து அந்த பையன் கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீரிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோட இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சோடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா. இத கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. நீ சூப்பர்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தவங்க வந்தான் பாருங்க, அவன் தான் நான் இல்லைங்க, நான் இல்ல, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிக்கு அதுதான் அந்த சின்ன பையன்.